குட் மார்னிங் பசங்களா. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, ஜாக்கியும் விஜயும் செய்த வேலையால் டெஸ்கெல்லாம் உடஞ்சிருச்சுல்ல. ஹெட்மாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அப்ரூவல் வாங்கி புது டெஸ்க் மாற்ற ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தலைக்கு மேலே வேலை இருக்குது. எல்லோரும் அமைதியாக என் கூட கோஆப்ரேட் பண்ணாதான் நம்ம பெட்டராக பண்ண முடியும். ஹை, என்ன சொல்கிறீங்க மிஸ்? புது டெஸ்க் மாற்ற போகிறீங்களா? ஜாலி. அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீ பீரியட் தானா? எப்போ பார்த்தாலும் அதுலேயே இரு ஜாக்கி. என்ன ஜாலி, உன்னால தான் இப்போ டெஸ்க்கு எல்லாமே மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே தேவையில்லை. இந்த ஒரு டைம் எப்படியோ கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்துச்சு, எல்லாருக்குமே டிசி தான். சாரி மிஸ், இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம் மிஸ். இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் எங்கள் பொருள் மாதிரி நாங்கள் பத்திரமா வச்சுப்போம் மிஸ். ஜாக்கி, வாயில் சொன்னால் மட்டும் பத்தாது, நம்ம செஞ்சு காட்டணும். மிஸ், நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் மிஸ். அப்படியே ஏதாவது பிரச்சனைனா நான் உங்ககிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன் மிஸ். சரி, ஓகே. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, நிறைய வேலை இருக்குது. முதல்ல கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா டெஸ்க்கையும் எடுத்து வெளியே போடுங்க. அதுக்கப்புறம் புது டெஸ்க் வந்ததும் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அமைதியாக இருங்க, எந்த சத்தமும் போடக்கூடாது. நான் வந்து செக் பண்ணுவேன். ஜாக்கி, மிஸ் சொன்ன மாதிரி எல்லா டெஸ்க்கையும் எடுத்து வெளியே போட்டுடலாம் ஜாக்கி. எனக்கு புது டெஸ்க் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சீக்கிரம் வா ஜாக்கி, எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேப்பா, எல்லாரும் எந்திரிங்க. ஒரு டெஸ்க்காக தூக்கி போட்டால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும். அப்பா, என்ன இது? இந்த ஒரு டெஸ்க்கே இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படி தூக்கிட்டு போகிறதுனே தெரியலையே. ஒரு டெஸ்க்கு தூக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் உடஞ்சிரும் போல. ஜாக்கி, இங்கே பார்த்தியா? நீ கஷ்டப்பட்டு தூக்குறத நான் எப்படி அலேக்கா தூக்குனேன்னு பார்த்தியா? எனக்கெல்லாம் வெயிட்டே தெரியல. சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஐயோ, என்ன இது? இப்போ தான் வீரவசனம் பேசணும், அதுக்குள்ளேயும் கீழே விழுந்துடுச்சே. ச்சே ரோசி, இதுக்கு தான் ஓவராக வாயடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, புரியுதா? இங்கே பாரு, நானே கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வரேன். நீ என்னமோ ஒத்த கையில் தூக்கிட்டுன்னு ஓவராக பில்டப் பண்ண. அடடே, சூப்பர் பசங்களா. நான் போயிட்டு வரதுக்குள்ளே எல்லா டெஸ்க்கையும் வெளியே எடுத்து போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்களே. சரி, ஓகே. புது டெஸ்க்லாம் வெளியே தான் இருக்குது. அதையும் இந்த மாதிரி நீட்டாக ப்ராப்பராக எடுத்து உள்ளே வச்சுருங்க. கேர்ஃபுல்லாக பண்ணணும், எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது, புரியுதா? மிஸ், நீங்கள் கவலையே படாதீங்க. நாங்கள் எப்படி சூப்பராக அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்கள், நீங்களே அசந்துடுவீங்க. நான் எங்கேயுமே போகிறதில்ல மாயா. உங்களை கண்காணிக்கிறது தான் என் வேலை. சரி, ஓகே, போய் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணுங்கள், பார்க்கலாம். எல்லாரும் இங்கே பார்த்தீங்களா? புது டெஸ்க் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நல்லா எல்லோ கலரும் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் சூப்பராக இருக்குப்பா. எனக்கு இந்த டெஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் ஃபஸ்ட்டு போய் என் பிளேஸில் போட்டுடுறேன். நீங்கள்லாம் போய் அவங்கவுங்க டெஸ்க்கை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் புது டெஸ்கில் உட்கார போகிறேன். என்னோடய டெஸ்கில் ஹை, ஜாலி, சூப்பராக இருக்கே. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா சூப்பராக விளையாடலாம். நீங்களும் வந்து உட்காந்து பாருங்கப்பா. ஜாக்கி, இரு, நானும் போய் என் டெஸ்க்கை எடுத்துகிட்டு வரேன். மீனும் நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் எடுக்கலாம், வா. ஐயையோ ஜாக்கி, நீ எப்படி தான் இந்த டெஸ்க்கை தூக்கிட்டு வந்தியோ? என்னால் தூக்கவே முடியலை. நான் இப்படி தள்ளிக்கிட்டே வரேன், சுத்தமாக என்னால் முடியல, அவ்வளோ வெயிட்டு. அப்படி கொஞ்சம் வலிவிடு. ஏன் இப்படி இடிச்சிட்டு நிற்கிறேன்? நான் எப்படி டெஸ்க்கை போடுறது? என்ன மாயா, ஓவராக பில்டப் பண்ணுறேன். இந்த டெஸ்க்கை கூட உன்னால் தூக்க முடியல. சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படி. நானும் அப்படி தான் நினச்சேன். முடிஞ்சால் நீ போய் தூக்கிட்டு வா, பார்க்கலாம். இவ்வளோதானா? நான் இப்போ போய் எப்படி டெஸ்க்கை அலேக்கா தூக்கிட்டு வரேன்னு பாரு. ஐயையோ, நீ சொன்னது உண்மைதான் மாயா. என்னாலையும் சுத்தமாக தூக்கவே முடியல. இப்படி இழுத்துட்டு தான் வர முடிஞ்சது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல. எல்லாரும் அங்கே பாருங்க, ரோசி தலையில் வச்சு தூக்கிட்டு வராப்பா. ஐயையோ அம்மாடி, என்ன வெயிட்டு! கையில் தூக்குறதுக்குள்ளே கையே உடஞ்சி போயிடும் போல. ஏன் ரோசி தலையிலலாம் வச்சு எடுத்துகிட்டு வரேன்? முதல்ல அதை கீழே வை. உங்களை மாதிரி கையில் கொண்டு வரதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை மாயா. அதான் தலையில் வச்சு தூக்கிட்டு வந்தேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும்ல. ஓகே, மிஸ்ஸு சொன்ன மாதிரி எல்லா டெஸ்க்கையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ தான் கிளாஸ் ரூம் பார்க்க பளிச்சுன்னு இருக்குது. அடடே பசங்களா, நான் நினச்சதை விட சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டீங்களே. இதே மாதிரியே பத்திரமா பாதுகாக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த டேமேஜும் இனிமேல் வரவே கூடாது. ஓகே மேம், இனிமேல் நாங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம் மேம். அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.